இன்னைக்கு வந்து இலங்கையில மற்றும் ஒரு விடுமுறை நாள் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் விடுமுறையா இருந்தாலும் கூட, நாட்டுல செய்திகளுக்கு வந்து பஞ்சமில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பல சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு. அங்கங்க விபத்துக்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நீண்ட விடுமுறை அப்படின்னு சொன்னோனே, மக்கள் வந்து ஒரே சந்தோஷத்துல வீடுகளுக்கு திரும்பி போறதோட, என்ன சொல்றது? அந்த அதிகளவான விபத்துகளும், உயிரிழப்புகளும் பதிவாயிட்டு இருக்கு பல பகுதிகள்ல அப்படின்னு தான் சொல்லணும். அத தாண்டி இன்னைக்கு காலையில வந்து பொரல்ல பகுதியிலயும் வந்து ஒரு தீ விபத்தும் பதிவாகியிருக்கு. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இன்னைக்கும் நாட்டுல பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே, இன்னைக்கு இந்த மாதிரி நாட்டுல நடந்திருக்கக்கூடிய முக்கியமான அரசியல், அதையும் தாண்டி சமூக பிரச்சனைகள் தொடர்பா பேசுறதுக்கு, அது வெளியாயிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பா கலந்துரையாடுறதுக்கு நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கோம். யாழ் நகரின் அருகாமையில் பார்ட்டி ஹால், ஏசி, non-AC ரூம்ஸ், பாரம்பரிய உணவுகளுடன் ஜெய் ரெஸ்டின், நம்பர் 82, 3rd Cross Street, யஃப்னா. வணக்கம். வணக்கம் கனுஷா. அதே போல சீரற்ற காலநிலை சம்பந்தமா கூட அறிக்கை விடுத்திருக்காங்க. கடல் பகுதியில காற்றின் வேகம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியான சந்தர்ப்பத்துல மக்கள் வந்து இந்த நீங்க முதல்ல குறிப்பிட்டது போல நீண்ட இடைவேளை 4 நாள், நான் நினைக்கிறேன் 4 நாளைக்கு கூட இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுனால மக்கள் வந்து அங்கங்க சுற்றுலா பயணங்கள் போவாங்க. இப்போ சீரற்ற காலநிலை, இப்போ எங்கட பிரதேசமா இருந்தா எங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்ப தெரியாத இடங்களுக்கு போனதுக்கு பிறகு சீரற்ற காலநிலை, மழை அதிகரிக்கலாம், வெள்ளம் ஏற்படலாம், தெரியாத இடங்கள்ல குளிக்க போயிட்டு அப்படியான சந்தர்ப்பங்கள்ல சில பிரச்சனைகள், மரணம் கூட ஏற்பட்டிருக்கு. கூட அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இதுகளை தவிர்த்துக்கிறதுக்கும் மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா, மற்றது வந்து இந்த இன்னும் மத்திய மலை நாடுகள்ல வந்து இன்னுமே வந்து இந்த மழை அதிகமா இருக்கு. நேற்று வரைக்குமே வந்து அதிக அளவா மழை பதிவாகிட்டு இருக்கு. அதை தாண்டி நம்ம வெளியில போகும்போது மத்திய மலை நாடுன்னு எடுத்துக்கொள்ளும் போது எங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சா என்னென்ன, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். மழை பெய்யும் போது பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலும் கூட, மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மண் சரிவு அபாயம் அப்படி இப்படின்னு போற வர பாதைகள்ல பிரச்சனைகள். இப்ப எங்கடையும் என்னன்னா, ஒரு லாங் வீக்கெண்ட் கிடைச்சோடனே எங்களுக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா வந்திருந்த நியூஸ் என்னன்னா, எல்லாருமே இந்த டவுன் சவுத் பக்கம் கொஞ்சம் அதிகமா போறாங்க அப்படின்னு சொல்லி, இன்னும் சில பேர் வந்து இந்த மத்திய மலைநாடு பக்கமாவும் இந்த விடுமுறையை கழிக்கிறதுக்காக போயிருப்பாங்களா இருக்கும். அவங்க கொஞ்சம் அவதானமா இருங்க அப்படிங்கறது தான் சொல்லிக்க விரும்புறோம். இப்படி இருக்கும்போது வியட்நாம்லையும் கூட ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம், இயற்கை பேரழிவு அப்படின்னே சொல்லலாம். இந்த என்ன சொல்றது, நம்ம என்னதான் இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் பேசுவாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே தாண்டி கடவுள் ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. எங்களை தாண்டி அதுதான் வந்து எதிர்பாராத விதமா ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். எங்களை தாண்டின எல்லாத்தையும் மீறின ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். இது இந்த இயற்கையை பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து எங்களால கெஸ் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் வியட்நாம்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். முதலாவதா வந்து இலங்கையில அண்மையில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பல என்ன சொல்றது சம்பவங்கள், இதோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய பல பேரோட பெயர்கள் வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில வந்து இந்த ஷிரான் பாசிக் எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து இப்ப தவிர்க்க முடியாத ஒருத்தரா வந்து பேசப்பட்டு இருக்காரு. எங்களுடைய நிகழ்ச்சியில மட்டும் இல்ல, இவர் இலங்கை செய்திகள்ல எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷனல் நியூஸ்ல கூட இவர் வந்து இப்போ தவிர்க்க முடியாத ஒரு ஆளா மாறி இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இவர் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய வலையமைப்புகள், இவர் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இன்னைக்கு நாள்ல ஒரு தகவல், ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஷிரான் பாசிக் அமைச்சிருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்போட மூலங்களோட அடிப்படையில அவரோட விடுதலையை, இப்ப அவர் தடுப்பு காவல்ல தானே இருக்காரு, அவருடைய விடுதலையை உறுதி செய்யறதுக்கும், அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குல குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை மாத்துறதுக்கும் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் நிதி தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. பெரிய விஷயமா பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது 500 கோடி ரூபாயம், மில்லியன் 500 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இது ஒரு மாதிரி லஞ்சமா கொடுக்கறதுக்கு, யாருக்கு இது லஞ்சமா கொடுக்கப்பட இருந்தது அப்படின்னா இவர் எப்படியாவது வெளியில எடுத்துடணும். இப்ப அந்த ஹரக்கட்டாவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அவரை எப்படியாவது சிஐடி தடுப்பு காவல்ல இருந்து சாதாரண சிறைச்சாலைக்கு மாத்துறதுக்காக மிக முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு வந்து லஞ்ச பணம் வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு நாங்க செய்தி கேள்விப்பட்டோம். அதுக்கான கைதுகளும் நடந்திருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இந்த ஷிரான் பாசிக்கையும் வந்து வெளியில எடுக்கிறதுக்கும், அதாவது தடுப்பு காவல்ல இருந்து விடுதலை செய்யறதுக்கும், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல மாத்துறதுக்கும் வந்து இந்த நிதி தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. கொழும்பு தரப்புல இந்த பணத்தை நிர்வகிக்கிறதாவும், புலனாய்வாளர்களை அந்த வலையமைப்போட தொடர்பு படுத்தக்கூடிய துபாயை தளமா கொண்டு இயங்கக்கூடிய
முகமது சித்திக் அப்படிங்கிறவருக்கு கீழ் செயற்படக்கூடியவங்க தான் இந்த நிதியை கையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இதோட தொடர்புப்பட்ட மாதிரி வெளியாகி இருக்கு. அடையாளம் கண்டு கொள்றதுக்காக அந்த மூலங்கள்ல குறியீட்டு பெயரான சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றியும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா அது ஒரு கோட் வேர்டு மாதிரி, கோட் வேர்டை பயன்படுத்தி தான் இந்த மாதிரியான சம்பவங்கள், இது தொடர்பான சம்பவங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ எங்களுக்கு தெரியும் ஷிரான் பாசிக் அப்படிங்கிற இந்த நபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இவர் வெளிநாட்டு வலையமைப்புகளோட தொடர்பில் இருந்திருக்காரு தானே. அதை தாண்டி இவர் இந்த துபாயில எல்லாம் இது கடைசியா கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி கைது செய்யப்படும் போதும் அவர் இப்படிதான் இந்த காசை அரேஞ்ச் பண்ணி அங்க அந்த தொடர்பு பட்டவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு தான் அவர் வந்து இந்த விஷயங்கள்ல இருந்து விடுதலை ஆகியிருக்காரு. அதே ஒரு மெத்தடை தான் இங்கேயும் வந்து அவர் ஃபாலோ பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுப்பப்பட்டிருக்கு. இதை தாண்டி இன்னொரு சம்பவமும் பதிவாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஷிரான் பாசிக்கோட நெருக்கமான தொடர்புகளை பேணின முக்கியமான அரசியல்வாதிகள் தொடர்பா இப்போ ஒரு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது அரசியல்வாதிகள் 10 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 பேர் யார் அப்படின்னு சொல்லாட்டியும் கூட அதுல முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர், அதே போல பெண் அமைச்சர்கள் 2 பேர் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு கூட தகவல் வெளியாகி இருக்கு. பல கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க, சலுகைகளை பெற்றதா சொல்லப்படுது 10 முக்கிய அரசியல்வாதிகள். கூடிய சீக்கிரம் அவங்க வந்து இந்த வாக்குமூலத்துக்கு அழைக்கப்படுவாங்க, விசாரணைக்கு அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த 10 அரசியல்வாதிகளுக்கும் தேர்தல் பிரச்சாரங்கள் அந்த நடந்த சந்தர்ப்பத்தில் வந்து பெரும் தொகையான பணத்தை வந்து ஷிரான் பாசிக் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி இன்னும் பல பேர் வந்து இவர்கிட்ட இருந்து பல சலுகைகளை வாங்கியிருக்காங்க, பெற்றுக்கொண்டிருக்காங்க. இவங்கெல்லாம் யோசிச்சிருப்பாங்க இதெல்லாம் என்னைக்குமே வெளியில வராது, இந்த விஷயங்களெல்லாம் எப்படி தெரிய வரப்போகுது, யார் எங்களுக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, முதலாவதா யாரு ஷிரான் பாசிக்கு கைது செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்களா இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும் கெஹல் பத்ரேவும் கூட ஒரு காலத்துல இப்படிதான் இருந்திருப்பாரு இல்லையா, ஒரு சர்வதேச வலையமைப்போட ஒரு லீடரா, ஒரு பெரிய தலையா. அவங்க வந்து இந்த சமூக வலைத்தளங்களூடாக டெலிஃபோன் கால்ஸ் எடுத்து மற்றவங்களை மிரட்டுறது, அந்த மாதிரி அச்சுறுத்தல்களை வைக்கிற மாதிரி அப்படித்தான் அவர் கூட இருந்தாரு. தன்னை எப்பயுமே கைது செய்ய மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளும் அந்த முக்கிய பதவிகள்ல இருந்தவங்களுமே கூட இவங்களுக்கு சார்பா தானே இருந்தாங்க. அப்போ எங்களை வந்து கைது செய்ய முடியாது, அவங்களோட ஆதரவோட தான் அவங்க நாட்டுல இருந்தே தப்பிச்சு போறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே என்னோட அந்த சர்க்கிள்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் எப்பவுமே இந்த சட்டத்துக்கு ஆளாக்கப்பட மாட்டேன், இந்த மாதிரி எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ஆட்சி மாறினதும் எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னமுமே கூட இந்த போலீஸ் திணைக்களத்துக்குள்ள இன்னும் இருக்காங்க தான் இந்த என்ன சொல்றது, பாதாள உலக குழுக்களுக்கு தகவல் வழங்கிக்கிட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு என்ன சொல்றது, அண்மையிலையும் கைதாகி இருந்தாங்க தானே. இந்த பல ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதை பொருள் கைப்பற்றப்பட்ட இடத்துல அதை அந்த அளவை குறைக்கிறதுக்காக வந்து லஞ்சம் வாங்கின போலீஸ் அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இப்படி சம்பவங்கள் பதிவாகாமலும் இல்லை, ஆனா இந்த அளவுக்கு பாரதூரமான விஷயங்களும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்போ ஷிரான் பாசிக் தொடர்பா இப்படியான தகவல்கள் தான் வெளியாயிட்டு இருக்கு. அப்போ இந்த யார் இந்த 10 அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு க்ளூ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட அப்போ தலைவராக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர் தலைவராக இருக்கும்போது ஷிரான் பாசிக்கோட மகனுக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட தலைமைகளுக்கு பணம் கொடுத்திருக்காரு, லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்தது. அதை தாண்டி தேசபந்து தென்னக்கோன் வந்து பணம் வாங்கியிருக்கதா ஒரு தகவல் வெளியானது. இதை தாண்டி யார் இந்த 10 அரசியல்வாதிகள், அதுவும் பெண் அரசியல்வாதிகள் உள்ளடங்குறாங்கன்னா அது யாரா இருக்கும் கெஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. இப்போ பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்கன்னும் தகவல் வெளியாகுது. என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்வரும் நாட்கள்ல பார்க்கலாம். இப்ப எப்படியும் விசாரணைக்கு அழைக்கிற நேரம் தான் எங்களுக்கு அதை பத்தி பேசவோ இல்லாட்டி தெரிய வரும். ஆமா, இது எப்படி இருந்தாலும் பெயர்கள் குறிப்பிடாம 10 அரசியல்வாதிகள்னு சொல்லப்படுது. எங்களுக்கு தெரியும் இந்த கேல் பத்ர பத்மி விஷயத்திலையும் கிட்டத்தட்ட 9 அரசியல்வாதிகளோட பெயர் வெளியில வந்திருக்கு. அப்போ இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் விசாரணை வலைக்குள்ள சிக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான். இது கடந்த காலத்தில் இருக்கவங்களா இல்லாட்டி இப்போ இருக்கவங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரியான தகவல்கள் தான் இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பாக இன்னைக்கு நாளில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது நேபாளத்தில் என்ன நடந்தது
அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு ஷாக்கிங்காகவே இருக்குது. இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் போகுது. அதை பார்க்கும்போது எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கு, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. வீடியோஸை பார்க்கும்போது அந்த ஒருத்தங்களை மீட்கிற வீடியோஸ் பார்க்கும்போதும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. குழந்தைகள், பெரியவங்க, சின்னவங்கன்னு எந்த ஒரு வயது வித்தியாசமுமே இல்லாமல் பல பேர் உயிரிழந்திருக்காங்க. எதிர்பாராத ஒரு நேரத்தில் இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதம். இதே மாதிரி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த காலங்களில் இலங்கையில கூட தித்வா சூறாவளி வந்த நேரம் கூட எதிர்பாராத விதமா மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆமா, அதாவது டித்வாக்கு வந்து எங்களுடைய கவன இனம்னு சொல்லலாம். எங்களுடைய அதிகாரிகளோட கவன இனம். அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா பல உயிர்களை நம்ம வந்து இன்னைக்கு காப்பாத்திருக்கலாம், இன்னைக்கு எங்க கூட இருந்திருப்பாங்க இல்லையா. பொருள் சேதம் அதிக அளவுல நடந்துச்சு. அதே மாதிரிதான் நேபாளத்திலையும் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நேபாளத்திலையும் கூட திடீர்னு ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கத்துக்கு அப்புறம் என்னன்னாக்க பனி மலைகள் வந்து இடிஞ்சு விழ தொடங்கிடுச்சு. அதால தான் திடீர்னு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட்சிகள் கூட வெளியாகி இருந்த காணக்கூடியதா இருந்துச்சு. முக்கியமா இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் எந்த ஏரியாவை எடுத்துக்கொண்டாக்க, எந்த ஏரியாவில் தான் சிவனொளி பாதமலை இருக்கு. நான் வசிக்கிற இடம் வந்து ரத்னபுரம்னு சொல்லுங்களேன், இந்த ஊர் ரத்னபுரம். இப்போ ரத்னபுரக்கு மேலே இருக்கிற பகுதியில் தான் சிவனொளி பாதமலை அமைஞ்சிருக்கு, மத்திய மலைநாடு. அப்படி இருக்கிற நேரம் அந்த ஏரியாவில் திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா, இப்போ எங்களோட ஏரியாவில் மழையே பெய்யாது, அங்கே சரியான மாதிரி மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் கீழே வரும். கழுகங்க தெரியும் தானே. இப்போ கழுகங்க திடீர்னு பெருக்கெடுத்துட்டா இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முகம் கொடுக்கறது இருக்கு. நாங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களுக்கு முகம் கொடுத்துருக்கிறோம். அப்ப இப்ப எங்கட ஏரியால இருக்கிறவங்க கொஞ்சம் ஆயத்தமா இருப்பாங்க, எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கழுகங்க வெள்ளப்பெருக்கு எடுத்துருச்சுன்னா ரத்னபுர உண்மைக்குமே வெள்ளப்பெருக்கு எடுத்துரும். அப்ப அதனால ஆயத்தமா இருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா கனுஷியா, இப்படி சித்திரை பெருநாள் இருக்கு தானே, சித்திரை புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 13, 14 இந்த டேட்ல தானே வரும். அப்ப அதுக்கு பிறகு 45 நாளுக்கு பிறகு கட்டாயம் ரத்னபுரையில ஒரு வெள்ளப்பெருக்கு எடுக்கும். அது ஒரு வழக்கமாவே இருக்கு. அது 45 நாள் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரத்னபுரையில இருக்க மக்கள் என்ன செய்வாங்க, அதுக்கு ஆயத்தமா இருப்பாங்க. அந்த டேட் கிட்டுற நேரம் அவங்க அவங்களோட திங்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு ஆத்தடியில அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க தானே. அப்ப அவங்க வந்து கவனமா வேற பாதுகாப்பான இடங்களுக்கு, ஸ்கூல்களுக்கு, உயரமான இடங்களுக்கு போயிருவாங்க. அப்படியே அந்த ஏற்பாடு. அது அந்த 45 நாள்ல ஒரு வெள்ளம் வரும் அப்படிங்கிறது தெரியும். அது ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள்ல அப்படி நடக்கும். ஆமா, அதான் இப்போ அரசாங்கம் அதிகாரிகள் எங்களுக்கு அறிவுறுத்துறாங்களோ இல்லையோ, இப்போ எங்களுக்கு நம்ம அந்த இடத்துலயே இருக்கும்போது எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைகள் வரும். இயற்கை வந்து திடீர்னு எங்களுக்கு எதிர்பாராம நடக்கிற விஷயங்கள் தாண்டி இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வரும் அப்படிங்கிறது வந்து இப்போ எங்களுக்கு தெரியும். இந்த பருவ பயிற்சி மழை இப்படி எல்லாம் பெய்யும் போது எந்த அளவுக்கு வந்து சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். இந்த நேபாளத்தோட சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேபாள மற்றும் சீனாவின் திபெத் பிராந்திய எல்லையில தான் இந்த ஒரு திடீர்னு இந்த வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. மண் சரிவு அப்படின்னும் சொல்லலாம் இல்லையா. இதை இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். அங்கே இருந்தவங்க வந்து சாதாரணமாக ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது என்னென்ன வேலைகளில் நாங்கள் ஈடுபடுவோமோ அதே மாதிரி அவங்களுடைய அந்த நாளாந்த வேலைகளில் ஈடுபட்டு இருந்த ஒரு சந்தர்ப்பம் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது தெரியுது. மக்கள் நடமாட்டம் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அந்த இடங்கள்ல இருந்து. ஏன்னா எதுவும் எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அவங்க அந்த என்ன சொல்றது, அப்படி ஒரு அறிகுறியே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான ஒரு விஷயம் தான் நேற்று நடந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 165க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவு செய்யும் வரைக்கும் 165க்கு கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கையில தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் இந்த எண்ணிக்கை இன்னும் கூடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2000 வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ மீட்பு பணிகளில் ஈடுபடும் போது எங்களுக்கு தெரியுது சில பேர் வந்து இந்த ரெண்டு என்ன சொல்கிறது, இடுப்புக்கு மேலே ஒரு பகுதியாகவும் இடுப்புக்கு கீழே ஒரு பகுதி அப்படி தான் வந்து மீட்கவே படுறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பாறைகள் சரிந்து இந்த ஆற்று பகுதியில் விழுந்ததுனால தான் இந்த மாதிரி மண்பாறைகள், பனிக்கட்டிகள் இதெல்லாமே அடிச்சிட்டு வரப்பட்டு தான் இந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகிருக்கு. வீடு, வாகனம் எல்லாமே வந்து இந்த வெள்ளத்தில் வந்து அடிச்சிட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய
பல கட்டமைப்புகள் வந்து கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு. இதனால பல பகுதிகளில் வந்து மின் விநியோகம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு, மின்சார தடை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நேபாளத்தில் இருந்தவங்க உயிரிழந்திருக்காங்க. அதை தாண்டி இந்த வெக்கேஷன் போனவங்க, சுற்றுலா பயணிகள் பல பேர் வந்து 100க்கும் அதிகமானவங்க 20 நாடுகளுக்கு சேர்ந்து சுற்றுலா பயணிகள் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதே போல காணாமல் போனவர்களோட எண்ணிக்கை வந்து இதுவரைக்கும் தேடிக்கொள்ள முடியாம 1500 தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் மரணங்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதே போல மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போதும் அங்க சிரமம் இருக்கு அப்படின்னு கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்றது, எல்லாருமே வந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த என்ன சொல்றது, உயிர் தப்புன பல பேரோட கதைகள் எல்லாமே கேட்கும்போது, அந்த செய்திகள் படிக்கும்போது எங்களுக்கே ஒரு நிமிஷம் கவலையா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் சில பேர் வந்து எங்களுடைய நாட்டிலையும் இருக்கும், இந்த சிலிண்டர் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போற சிலிண்டரை போயிட்டு எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியான வீடியோஸும் வந்து சோஷியல் மீடியால வைரலாக ஆரம்பிச்சு, அது எங்களோட நாட்டிலையுமே அதிகமான நான் எங்களுடைய நாட்டில் நான் பார்த்துருக்கேன். நானே நேரடியாவே பார்த்துருக்கேன். என்னடா பண்றீங்க அந்த மாதிரி இருக்கும். இந்த டித்வா சூறாவளி நடந்த டைம் எல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு. பல பேர் வந்து இந்த அடிச்சுட்டு போகிற வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு பொருட்கள் வேணும் தான் இல்லைன்னு இல்லை, அது என்ன சொல்கிறது, பொருட்சேதம் நடந்தாலுமே இப்போ எங்களுடைய உயிர் வந்து அதை விட முக்கியம் இல்லையா. அவ்வளோ வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது, அந்த வெள்ளத்துலேயும் போய் நாங்கள் வந்து அடிச்சுட்டு போகிற கேஸை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை விட எங்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம் தானே அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விமர்சிக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படியான பல சம்பவங்கள் தான் நேபாளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இலங்கை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நேபாளத்தில் பல இலங்கையர்கள் இருக்காங்க இல்லையா, இலங்கையர்களுக்கு இப்போ வரைக்குமே எந்த ஒரு இலங்கையரோட உயிருக்கும் பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. எதிர்வரும் நாட்களாக நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாகுதுன்னு. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து நேபாளத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மீட்பு பணிகளுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. இதை தாண்டி இப்போ எங்களுடைய நாட்டில் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டு டித்வா சூறாவளி நடந்த டைம் வந்து எத்தனை நாடுகள் எங்களுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சாங்கன்னு நாங்கள் நிச்சயமாக மறக்கக்கூடாது. முக்கியமாக இந்தியா இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து அவ்வளோ உதவிகள், இந்த பாலம் எல்லாமே வந்து இந்த எவ்வளவு சீக்கிரமாக வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது, இந்த ரயில்வே பாதைகள் அப்படி இப்படின்னு சொல்லி பல உதவிகள் வந்து ஏனைய நாடுகள் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. கூடிய சீக்கிரமாக அந்த அபிவிருத்தி திட்டங்கள் மறுபடியும் நடக்கிறதுக்கு இந்த நாடுகளோட உதவிகள் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை தாண்டி இந்த மனிதாபிமான ரீதியாக எங்களுடைய நாட்டு மக்களே பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண்ண உதவிகள் ஞாபகம் இருக்கும். ஜப்பான்ல இருந்து ஒரு விசேட வைத்திய குழுவினர் வந்து இலங்கைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு, அதோட அவங்க அந்த எங்களுக்கான அந்த உதவியை முடிச்சிட்டு போற நேரம் அவங்க கண் கலங்கி அழுதுட்டு போனாங்க. அந்த காட்சிகள் கூட காணக்கூடியதா இருந்தது. அது வந்து இந்தியாவில இருந்து ஒரு குழுவினர் வந்திருந்தாங்க மீட்பு பணிகளுக்காக. மத்திய மலைநாட்டுல போய் அந்த மண் சரிவுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்த பல பேரோட உடலங்களை மீட்கிறதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி எங்களுடைய நாட்டுல பல மனிதாபிமான உதவிகள் நடந்தது. அதே மாதிரி தான் இப்போ நாடு, இனம், மதம் இதெல்லாத்தையுமே தாண்டி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி பறிப்போறது வந்து உயிர்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதை பார்க்கும்போது யாருக்குமே எந்த விதமான இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை இதே அளவில் முடியும் அப்படின்னா அது நிஜமாவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா இதை தாண்டியும் உயிரிழப்புகள் பதிவாக கூடாது, எல்லாருமே சேஃபாக வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பிரார்த்தனை. இந்த சந்தர்ப்பத்தில் எது எப்படி இருந்தாலும் இப்போ இன்னொரு நாட்டில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகிறத தாண்டி எங்களால் பிரார்த்திக்க முடியும். நம்ம வந்து அவங்களுக்கான பிரார்த்தனைகளை எங்களோட வச்சுக்கொள்வோம். அதை தாண்டி எங்களுடைய நாடு, எங்களுடைய அரசாங்கம் வந்து ஒரு உதவியை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் வரவேற்கலாம், நிச்சயமா நம்ம வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி இலங்கையோட வெளிவிவகார அமைச்சர் விஜிதா ஹேரத் வந்து அந்த நாட்டு நேபாள வெளிவிவகார அமைச்சர் கூட ஒரு தொலைபேசி கலந்துரையாடல் நடந்திருக்கு. இந்த பேரழிவு வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அந்த நாட்டோட தற்போதைய நிலைமை தொடர்பாக 2 அதிகாரிகளும் வந்து கலந்துரையாடி இருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்போ இங்க இருந்து போகக்கூடிய உதவிகள் தொடர்பாகவும் வந்து கலந்துரையாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் இந்த நேபாள விஷயத்துல வந்து வெளியாகி இருக்கு. ஸோ நாங்க முதல்ல சொன்ன அதே போல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூட ஒரு அதாவது என்ன சொல்றது அப்படின்னா அவர் வந்து கவலையை வெளியிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் பல பேர் வந்து அவங்களுடைய கவலையை வந்து வெளியிட்டிருந்தாங்க சமூக வலைத்தளங்களூடாக. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எங்களுக்குமே திடீர்னு வந்து ஒரு செய்தி இது என்னடா அப்படின்னு சொல்லி, ஏன்னா எங்களுக்கு தெரியும் பல இடங்கள்ல இப்போ இங்கே வந்து என்ன மாதிரி எல்னினோ தாக்கம் இருக்கோ அதே மாதிரி பல இடங்கள்ல இந்த கால்நிலை கொஞ்சம் சிக்கலான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி நேபாளத்தில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது, இந்த மழை தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களுக்குமே எந்த விதமான அறிவுறுத்தல்களும் வழங்கப்படலை அப்படிங்கிறது
தான் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க தானே, அந்த இயற்கை வந்து நாங்க பேசின மாதிரி கையை மீறின ஒரு சக்தி. எப்போ என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளணுமே தவிர வேற வழி இல்லை. அதனால நம்ம அவங்களுக்காக பிரார்த்திப்போம். எங்களால் முடிஞ்ச அரசாங்கத்தால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க, அந்த விஷயத்தை நம்ம வரவேற்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, இலங்கையில் கொஞ்ச நாளாக வந்து இன்னொரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து எனக்கு இந்த செய்தியை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. நிஜமாகவே சொல்லணுன்னா எனக்கு இந்த விஷயத்த இப்போது இந்த நிகழ்ச்சியிலையா இருக்கட்டும், தனியாக பேசுகிறதுக்கோ பொது வெளியில் பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு சம்பவம் 3 நாட்களாக நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, அந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் தனியாக ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண ஒரு பேஜ். இது பெருசாக எந்த இடத்துலையுமே வந்து பேசப்படலை. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச பேசப்படலை. என்னென்னா, இந்த பேஜில் வந்து தன்னுடைய சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, பேசியே தான் ஆகணும் இப்போ இந்த கட்டத்தில். நம்ம இதை பற்றி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, சகோதரி, என் பாட்டி, தங்கச்சி, இந்த மாதிரி யாருனாலும் கூட பெண்களை வந்து தவறான புகைப்படங்கள் எடுத்து அதை வந்து சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ணிக்கிற ஒரு கல்ச்சர். எனக்கு தெரியலை இது எங்களுடைய நாட்டில் எப்படி இது ஒரு வியாதி மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ எல்லாரோட கையிலையும் ஃபோன் வர தொடங்கிடுச்சு. ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் எதையும் செய்யலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இது என்னன்னா, பணம் கொடுத்து அந்த ஃபோட்டோஸை வாங்குற மாதிரி அப்படி. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இப்போ சொல்லும் போதே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன சொல்றது, இதுதான் உண்மை, ரியாலிட்டி தான். நாங்கள் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாங்கள் பேசியே தான் ஆகணும். பணத்துக்காக எதையும் செய்யலாம். அப்போ இந்த அளவுக்கும் துணிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதா இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி விளக்கம் இல்லாமல் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு, இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து சோஷியல் மீடியாவில் மட்டுமே பேசப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு எங்களுடைய அதிகாரிகள் இதுக்கு வந்து ஒரு துணிஞ்சு ஒரு அடி எடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு வந்திருக்காங்க. அதனால தான் இப்போ நாங்கள் இதை உத்தியோகபூர்வமாக இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானிச்சோம். என்னன்னா, ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பெண்கள், சிறுவர்களுடைய தனிப்பட்ட படங்களை பணத்திற்கு விற்ற கும்பல் விசாரணைகளை போலீஸார் வந்து கையில் எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் வந்து ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த குரூப்பை க்ரியேட் பண்ணி பெண்கள் மற்றும் சிறுவர்களோட தனிப்பட்ட புகைப்படங்கள், அதாவது இந்த பார்க்கக்கூடாத மாதிரியான ஃபோட்டோஸை வந்து வீடியோஸை இவங்க வந்து வாங்கி விற்கக்கூடிய ஒரு இணைய வழி, சட்டவிரோத வலையமைப்பு. இது வந்து இல்லீகலான ஒரு விஷயம். இது வந்து நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்ச நாளாவே இது நடந்துகிட்டு இருக்கு. அதிக அளவில் இது வந்து என்ன சொல்றது, ஷேர் பண்றாங்க. அதில் வர்ற இந்த போஸ்டெல்லாம் பார்க்கும்போது, வாசிக்கும்போது, நாங்கள் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது இது வந்து சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளாக போய்கிட்டு இருக்கும்போது இதை வந்து இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் இது தொடர்பாக போலீஸ் விசாரணைகள் நடத்தப்பட போகுது அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பல்வேறுபட்ட வெளிநாட்டு கும்பல்கள் இந்த மாதிரியான அக்கவுண்ட்ஸை கிரியேட் பண்ணி இலங்கையில் இருக்கிறவங்கள அந்த ஒவ்வொரு விதமா தூண்டப்படுத்து அந்த ஒரு வலையில சிக்க வைக்கிறாங்க. ஆமா, இதுக்கு பின்னாடி போதைப் பொருள் இருக்கா, காசுக்காக பண்றாங்களா என்ன அப்படிங்கிற தீவிரமான என்ன சொல்றது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் வெளியாகல. இப்போதான் இது வந்து அரசாங்கம் இது தொடர்பா அவதானம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் முதற்கட்ட ஆய்வுகள் நடந்திருக்கு இந்த சம்பவம் தொடர்பா. அப்போ வெளியாயிருக்கக்கூடிய தகவல்களோட அடிப்படையில தான் நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்றது வெளிநாட்டு ஒரு வலையமைப்பு மூலமாக தான் இது நடத்தப்படுது. இது ஃபர்ஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வீடியோஸையும் இந்த ஆர்டிக்கல் மாதிரி இந்த மாதிரி தவறான ஆர்டிகல்ஸ், தவறான விஷயங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியிடுறாங்க. இதனால எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து தூண்டப்படுறாங்க. அவங்க இந்த ஃபேஸ்புக் குரூப்ஸுக்கு ஜாயின் ஆகுறாங்க, இந்த மாதிரி காசுக்கு விலை போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் என்ன இன்னொரு கொடூரமான விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸ் மூலமாக தன்னோட குடும்ப உறுப்பினர்களோட தவறான புகைப்படங்களை நீங்கள் பகிர்றீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியலை, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த ஃபேக் அக்கௌண்ட் மூலமாக இந்த குரூப்பில் இருக்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போது எங்களோட வீடு அதுதான் எங்களுக்கு எப்போவுமே ஒரு சேஃப் பிளேஸ்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம வெளியில் சமூகத்தில் ஃபைட் பண்ணி பல மனுஷங்களை பார்த்துட்டு அவங்களோட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு பல சவால்கள், வெளியில் ஒருத்தங்க தப்பாக பேசினாலும் நாங்கள் வீட்டில் போயிட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்ட தான் சொல்லுவோம். கடைசியாக நாங்கள் போய் நிற்கிற இடம் அதான். என்னதான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், என்னதான் எங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருந்தாலும், நாங்கள் அம்மா அப்பா கிட்ட மாதிரி ஒரு சேஃபாக ஒரு இடத்த வந்து நாங்கள் ஃபீல் பண்ண மாட்டோம். அதை தாண்டி எங்களோட இந்த
என்ன சொல்றது, சகோதரர்கள், அம்மா அப்பா கூட ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா என்னோட அண்ணா கிட்டயோ தம்பி கிட்டயோ நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும். ஆனா இப்ப எந்த வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவே தம்பியே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா நான் திருப்பி என்னன்னு அவங்கள போய் நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தானே. இப்போ சரி, அண்ணா தம்பி அப்படிங்கிறத விடுவோம். நாங்கள் இருக்கக்கூடிய இப்போ எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்காரு, அந்த பார்ட்னரும் கூட இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்புக் ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முதல்ல கூட சமூக வலைத்தளங்கள்ல அந்த பார்ட்னரே இவ்வாறான தவறான புகைப்படங்களை விநியோகிச்சிருந்தார் அப்படின்னு கூட தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, இப்போ எனக்கு தெரியல இதுல வந்து இப்போ நான் வந்து ஆண்களா பெண்களா அப்படின்னு நான் வந்து ஒரு பெண்ணியம் பேசுறதுக்காக இங்க வரல. இதுல வந்து பெண்களாவும் இருக்கலாம். இப்ப என்ன சொல்றது, பாதிக்கப்படுறவங்க பெண்கள் மட்டும் கிடையாது, நிச்சயமா பெண்களால பாதிக்கப்படுற ஆண்களும் இருக்காங்க. அதுக்கும் பல உதாரணங்கள் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அம்மாவோட சரி, நீங்க உங்களோட பார்ட்னரோட போட்டோவை கூட நீங்க ரிலீஸ் பண்றத இந்த மாதிரி காசுக்கு விற்கிறத நம்ம விட்டுருவோம். அது வந்து ஒரு தேர்ட் பர்சன் ஒரு 2 மாசமா தெரிஞ்சிருக்கும், மிஞ்சி போனா ஒரு 10 வருஷமா தெரிஞ்சிருக்கும். நீங்க அவங்களோட போட்டோவை நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, நீங்க உங்க என்ன சொல்றது கடைசி வரைக்கும் பண்ணாதீங்க சொல்றேன். அப்படி பண்றதை கூட ஏத்துக்கொள்ள முடியும் ஒரு பார்ட்னர் செய்யறது. ஆனா வீட்டுல அம்மாவோட போட்டோவை நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி காசுக்கு வந்து கொடுப்பீங்க? ஒரு தங்கச்சியோட போட்டோவை கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்க அப்ப சுயநினைவு இல்லாம செய்யப்படுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தானே. இப்ப மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து இந்தியால பல வேற மாநிலங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி நடந்திருக்கு, 10-15 பேர் சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்றது கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையில இது வந்து எனக்கு புதுசா இருக்கு. இப்படி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு புதுசா இருக்கு நிஜமாவே. அதாவது நம்ம கிராம பகுதிகள் அப்படி இல்லைனாக்கா நம்ம சொல்லும் நகரத்துல இருந்து வெளியில இருக்கிற மக்கள் வந்து இதுக்காக இப்ப தூண்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கையில கூட முக்கியமா இந்த நகரப்புற வாழ் மக்கள் இருக்கிறாங்க, ஹை கிளாஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கிற சிலர் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியான நடவடிக்கை அவங்களுக்கு சாதாரணமா இருக்கும். இப்போ ரீசெண்டா கூட நான் அந்த பத்ரமுல்ல சைட்ல ஒரு ஷோ ஒன்று பார்த்துருந்தேன். இப்படியெல்லாம் எங்கட நாட்டுல இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுல இருந்துச்சு அந்த ஷோ. அப்படி அப்ப இவங்க எப்படி இருக்கல, அப்ப கூட நான் யோசிச்சேன், சரி நம்மளோட ஊர்ல இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அப்படி அப்ப எவ்வளவு வித்தியாசமா இருக்கு, கொழும்புக்கு வந்தோன்னு இப்படி மாறிடுறாங்களா அப்படின்னு கூட தோணுச்சு. அதாவது தூண்டப்படுறது, அதுவும் அந்த போதைப் பொருள் அதான் எனக்கும் அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் தான் இருக்கு. இதுல வந்து பின்னாடி இந்த போதைப் பொருள் பயன்பாடு தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா வீட்டுல அம்மா அப்பாவோட அம்மா தங்கச்சியோட பாட்டியோட போட்டோ கூடவா இந்த மாதிரி செய்வாங்க. அதுலயும் என்ன செய்யறாங்கன்னா அப்படின்னா தகவல்கள் வெளியாகி இருக்கு, தூக்க மருந்து கொடுத்து அவங்கள வந்து இந்த மயக்க நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய தவறான போட்டோஸ் எடுப்படுது. அதுதான் வந்து இந்த மாதிரி காசுக்கு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப எந்த அளவு தூரத்துக்கு இது வந்து ஒரு அடிக்டான ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பெண்கள் பணியகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த புகைப்படங்கள் காணொளிகளை பகிர்ந்து அதை பணத்துக்கு விற்க முயற்சி செய்யறது தான் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னும், இதுல பெற்றோர்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. என்னன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் சிறுமிகள் இவங்களை வந்து தங்களோட வீட்டுக்குள்ளேயே வச்சிருங்க, இந்த மாதிரி ஆபத்துக்கள் இருக்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னா பெற்றோர் தங்களோட பிள்ளைகளை சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவர்கள் தொடர்பில் இருக்கும் நண்பர்கள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுமிகள் அதாவது பிள்ளைகளை கண்காணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகனா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய தம்பியா இருக்கட்டும், யாரோ ஒரு ஆண் மூலமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய மொபைல் போனை அவதானிங்க, யாரோட பேசுறாங்க, என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்கிறது தான் அறிவுறுத்தப்பட்டிருக்கு இலங்கை அரசாங்கம் மூலமாவே. இன்னொன்று வந்து உதவி தேவைப்பட்டா தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு இலக்கத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஒரு குடும்ப உறுப்பினர் ஒருவர் இந்த மாதிரியான சட்டவிரோத வலையமைப்புக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுல சிக்கி இருக்கலாம்னு சொல்லி நீங்க சந்தேகிக்கிறீங்களா இருந்தா அவங்கள உளவியல் சமூக ஆலோசனைக்கோ அப்படி இல்லைன்னா சட்ட உதவிக்கோ தொலைபேசி எண்கள், இப்ப நான் சொல்ல போற தொலைபேசி எண்கள் மூலமா நீங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சு அறிவிச்சிருக்கு. 1938 பெண்கள் உதவி சேவை தேவைப்பட்டா 1938 அப்படிங்கிற இந்த அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. சிறுவர்களோட உதவி சேவைக்கு வந்து 1929 அப்படிங்கிற நம்பரை வந்து கண்டாக்ட் பண்ணி நீங்க இந்த சந்தேகங்கள் இருக்கு, இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட மகன் இந்த மாதிரி ஒரு சட்டவிரோத வலையமைப்புல சிக்கி இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு அவரோட அந்த நடவடிக்கைகள் பார்க்கும்போது வித்தியாசம் ஏதாவது விளங்குது, கண்ணிகளா இருந்தா நீங்க வந்து தயவு செஞ்சு கால் பண்ணி சொல்லிருங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வீட்டில் இருக்கவங்களை நம்ம வந்து
என்ன சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துறதை நாங்கள் விரும்ப மாட்டோம் தான். ஆனால் இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஈஸியாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. இனியும் நான் பார்த்த சோஷியல் மீடியாவில் பல பெண்கள் இதுக்காக குரல் கொடுத்துருந்தாங்க. பெண்கள் தாண்டி ஆண்களும் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களுடைய பிரதமர் வந்து ஒரு பெண் பிரதமர், அவங்களுடைய அவதானத்துக்கும் இதை கொண்டு போகிறதுக்காக வந்து பல பேர் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு தீவிரமான முயற்சியாக ஈடுபட்டாங்க. அது அப்படியே சக்ஸஸ் ஆகியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச வலையமைப்பு இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பாலியல் ரீதியான விஷயங்களுக்கு நாங்கள் அடிமையாகிறது. ஸோ இந்த குடும்ப உறுப்பினர்களையே காசுக்காக விற்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கேவலமான சமூகமாக நாங்கள் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல நல்லா அழகாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல இலங்கை மக்களுக்கு ஒரு கலாச்சாரத்துக்குள்ள தான் இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இவ்வாறான தவறான வழிகளை பயன்படுத்துறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஆமாம், அதான் இப்போ நாங்கள் பார்த்து வளர்ந்த விதம் வேற. இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கவங்க வந்து நீங்கள் முதல்லையே சொன்ன மாதிரி இந்த ஃபோன்ஸ், அதை தாண்டி வெளியில் சோஷியல் மீடியா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ அதான் நான் வந்து 2000 தான் பிறந்தேன். இப்போ எனக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போதே எப்படி இருக்கணும், சோஷியல் மீடியா இல்லாதப்போவும் கூட எங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இப்படி நான் வந்து பட்டன் ஃபோனும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்மார்ட் ஃபோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை எனக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருமே வந்து பிறக்கும் போதே கையில் ஸ்மார்ட் ஃபோன் தானே. எனக்கு வந்து நான் அழுறேன்னா நம்ம வந்து குழந்தைங்களோட கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துட்றோம். அப்போ அவங்க அதை பார்த்து தான் வளர்கிறாங்க. அதில் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் ஃபுல்லாகவே வந்து அதுக்கே பழக்கப்படுது. இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் பார்க்குறதா உண்மை. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை 2 தடவை பார்க்குறதும் கிடையாது, அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. அதில் நம்ம என்ன பார்க்குறோமோ ஓகே இதுதான் நடந்திருக்கும். நான் ஒத்துக்கிறேன், சோஷியல் மீடியாவில் வந்து பல விஷயங்களை வெளிப்படுத்துறதுனால அது சக்ஸஸ் ஆனதும் இருக்கு, இல்லாமல் இல்லை. அது நாங்கள் எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இதை நாங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு தானே. இப்போ சில நேரங்கள்ல எனக்கு தோன்ற ஒரு விஷயம் தான், இந்த மெட்டால கூட இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு வரும்போது மெட்டால எவ்வளவோ இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு தானே. இது வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட், இதை வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. சில விஷயங்கள் வந்து ரிமூவே பண்றாங்க இல்லையா. இப்போ நாம வந்து ஒரு கத்தி குத்து ஒரு சண்டை அப்படின்னு பேசுனா அது எல்லாமே ரிமூவ் ஆகுது. அப்போ ஏன் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆக மாட்டேங்குது, இதெல்லாம் ஏன் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்குள்ளே வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதை தாண்டி இலங்கையில் இதுக்கான சரியான சட்டங்களும் இருக்குது. நான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி பார்க்குற குரூப்ஸை வந்து இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணிங்க பார்த்தீங்களா இப்படி ஒன்று நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. அது பார்த்துட்டு கடந்து போகிறத தாண்டி உங்களால் முடிஞ்ச மாதிரி அதுக்கான அந்த என்ன சொல்கிறது சாட்சிகளை சேகரிங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், முடியாமல் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்களா உடனே அந்த போஸ்டர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு குரூப்ல ஸ்க்ரீன்ஷாட் அதை எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சைபர் கிரைமில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் போகணுங்கிற தேவையே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இமெயில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஒரு சப்போர்ட்டை நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ என் வீட்டில் யாருக்கும் நடக்கலை தானே, நாங்கள் யாருமே பாதிக்கப்படலை தானே, அந்த மைண்ட் செட்டை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈவன் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியல. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோஸை வீடியோஸை வச்சு இன்னும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கேவலமான சமூகமாக நாங்கள் மாறுறதுக்கு அப்படி ஒரு அறிகுறி தெரிஞ்சாலே நம்ம அதை வேரோட இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் எங்களுக்கு தெரியும். இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, ஏஐ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டூல்ஸ் வந்துடுச்சு. ஒரு விஷயத்தை உருவாக்கவும் முடியும், இருக்க ஒரு விஷயத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கும் பல விஷயங்கள் எங்களோட கையிலேயே இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்குது. அப்போது இந்த மாதிரி தூண்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கு இன்னும் வலு சேர்க்காமல் நாங்கள் வந்து அதிலேருந்து எங்களோட சுற்றி இருக்கவங்களை எப்படி நாங்கள் மீட் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் எங்களால் ஆன முயற்சிகளை வந்து நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது தான். இப்போ நான்லாம் வந்து இது தொடர்பாக சைபர் கிரைமுக்கு நானுமே பார்த்தேன். நான்லாம் வந்து சைபர் கிரைமோட அவங்களோட ஒஃபிஷியல் மெயிலுக்கு வந்து பல விஷயங்களை நான் மெயில் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் மெயிலே நான் போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ இப்படி அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி, இப்போ எங்கள் வீட்லேயும் என்னோட வீட்லேயும் வந்து ஆண்கள் இருக்காங்க, அதை தாண்டி என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, எனக்கும் நிறைய ஆண் நண்பர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து எங்களால் ஆன முயற்சிகளை நாங்கள் செய்வோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் தொடர்பாகவும் ரொம்ப அவதானமாக இருங்க. நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்ல ஒரு உலகத்தில் இல்லை அப்படிங்கிறது மட்டுமே நம்ம உறுதியாக சொல்லலாம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்ல சந்தோஷமான உலகத்தில் இல்லை. எங்களை சுற்றி நிறைய
தீய விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுலேருந்து எங்களை எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னா என்ன பாதுகாக்க நான் தெரிஞ்சுக்கணும். இதை யாரையுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அந்த இப்படி ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா அதாவது நடந்துகிட்டு ஒரு இருக்கு. சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நம்ம அதை பத்தி கவலைப்படுறதோ இல்லாட்டி அதை ஆமா. பத்தி பேசுறது இல்ல. அதுக்கு முதல்ல நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இப்போ தமிழ்நாட்டில் எல்லாமே நாங்கள் பேசுகிறோம் இல்லையா, இப்படி ஒரு சின்ன குழந்தையை இத்தனை பேர் சேர்ந்து வந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்தி இருக்காங்க. அப்போ நமக்கு வந்து அந்த செய்தியை வாசிக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி கோவம் வரும். ஏன் இப்படி இப்போ எங்களுடைய நாட்டிலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கலாச்சாரம் தான் பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு மாதிரி நான் சொல்லலை தமிழ்நாடு மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னும் பல நாடுகள் அப்படி நடந்திருக்கு. நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெயர் போன ஒரு நாடாக எங்களுடைய நாடு மாறக்கூடாது, எங்களுடைய சமூகம் மாறக்கூடாது. அதுக்கு வந்து நாங்கள் தான் முயற்சி செய்யணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. கவனமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தடுத்து இது தொடர்பாக ஏதாவது தகவல்கள் வெளியாகுதுன்னா நிச்சயமாக இதுக்கு மேலேயும் இதை பற்றி பேசுகிறதுக்கு தயங்குறது வந்து கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே இது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு, நம்ம பேசலையே நம்ம சொல்லலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ சொல்லுவாங்க தானே, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு ஹெட்லைன் ஆக்காமல் விட்டுட்டோம்னாலே அது வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இல்லை, இது வந்து ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் வந்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். சரி, ஓகே, நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நாளைய தினமும் நாட்டில் வந்து என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன செய்திகள் பகிரப்படுது அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நிச்சயமாக நாங்கள் தயாராக இருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க அப்படின்னு உங்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ நாளைய தினம் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம்.